ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு தேங்காய் போலி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்குங்க. தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போலி நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் கையில் அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா இப்படி கரைச்சி விடுங்க. வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை இறக்கிடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தேங்காவுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். தேங்காவை இப்போ நெய்யிலே வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு தட்டி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் லைட்டாக இதில் தடவிக்கிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதில் வச்சு நல்லா இப்படி தட்டிக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா தட்டுறதுக்கு வருது. நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றி பிசைஞ்சு வச்சதுனால நம்ம எப்படி இழுத்தாலும் அது நல்லா நமக்கு மாவு நல்லா வரும். ரெடி பண்ண பூர்ணத்தை இதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் இப்படி மடித்து விட்டுக்குங்க. இப்போ நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கமாக திருப்பி நம்ம இதை இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்து தட்டிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெயை தடவிக்கிங்க. தட்டியாச்சு. இதை போட்டு எடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்குங்க. இப்போ போலி இதில் சேர்த்துக்கலாம். ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். தேங்காய் போலி 2 பக்கமும் வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம தேங்காய் போலி.
இப்போ மறுபடியும் ஒரு உருண்டையை மறுபடியும் நம்ம அதேமாதிரி தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தொட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இது சுற்றியும் இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து இப்படி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டு இப்படி நீட்டாக இது பண்ணிட்டு இந்த இப்படி தட்டி விட்ருங்க. இப்போ இந்த பக்கமாக திருப்பி தட்டிக்கலாம். நம்ம நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். நம்ம இப்போ எல்லா பக்கமும் நல்லா சமமாக தட்டியாச்சு. இப்போ இதையும் போட்டு எடுத்துடலாம். வாங்க, இப்போ இதையும் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்புங்க, எண்ணெய் வந்து மேலெல்லாம் அடிக்கும். இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதேமாரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். மாற்றிக்கலாம். நம்மளுடைய கோதுமை மாவு தேங்காய் போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.